ஆர்எஸ்கே ஃபேமிலி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் சுந்தர் சி இயக்கத்தில் நம்ம விஷால், அஞ்சலி, அதுக்கடுத்து நம்ம சந்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து கிட்டத்தட்ட 13 வருஷமாக ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருக்க மத கஜ ராஜா, அதாவது எம்ஜிஆர். இந்த படத்துக்கு அந்த நேரத்தில் ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. ஏன்னா இந்த படத்துடைய டைரக்டர் சுந்தர் சி அந்த நேரத்தில் ரொம்ப பீக்கில் இருந்தாப்புல. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே ரொம்பவே ஒரு என்கேஜிங்காக வச்சுக்கிட்டு இருந்த ஒரு டேரக்டர்னால் நம்ம சுந்தர் சி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அவருடைய படங்கள்லாம் ரொம்பவே கலகலப்பாக ரொம்பவே ஃபன்னாக இருக்கும், சிரித்து வயிறு வலிக்கும். அந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்த படத்தை அவர் பண்ணதுனால டெஃபினட்டாக இந்த திரைப்படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த படம் ரிலீஸ் ஆகாமல் கிடப்பில் இருந்து ஓடிடியில் கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேச்சுவார்த்தை பண்ணி கடைசியில் இப்போது தேட்டருக்கு தான் கொண்டு வராங்க. எதிர்பாராமல் ஒரு அனௌன்ஸ்மெண்ட், விடாமுயற்சி பொங்கலுக்கு வரல அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே 8 படம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு திரைப்படமாக இந்த மதகத ராஜா, அதாவது எம்ஜிஆர் திரைப்படத்தை இப்போதைக்கு நம்ம பார்க்குறோம். பொங்கல் ரேட்டாக, அதாவது ஜனவரி 12 இப்போதைக்கு இந்த மதகத ராஜா திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் படத்தோடைய ட்ரைலர் புதுசாக ஒன்று வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ அந்த மாதிரி அது வந்துருச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். நானுமே பயந்துக்கிட்டு இருந்தேன். ஏன்னா இந்த மதகத ராஜா படத்துடைய ட்ரைலர் நீங்கள் ப்ரைஸ் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அவுட்டேட்டடாக இருக்கும். அதாவது அந்த மேக்கிங்கே பார்த்தீங்கன்னா என்னடா இது குவாலிட்டியே இல்லையே அப்படின்ற மாதிரி தோணும். இப்போ அதெல்லாம் டிஜிட்டலாக அதை ரீமாஸ்டர் பண்ணி கலர் கிரேடிங்லாம் இன்னும் கொஞ்சம் சூப்பராக பண்ணி பார்க்குறதுக்கு ரொம்ப இப்போது டிஜிட்டலாக, அதுமாதிரி இப்போ ஒரு படத்தை ஷூட் பண்ணால் என்ன மாதிரி ஒரு குவாலிட்டியில் அது இருக்குமோ, அதாவது நம்ம சுந்தர்சி படம்னா கலராக இருக்கும், அது அப்பாற்பட்ட பிரச்சனை. நான் அந்த வீடியோ குவாலிட்டி சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு இருக்கிற ட்ரைலருக்கும் இப்போ இருக்கிற ட்ரைலருக்கும் நீங்கள் கம்பேரிசன் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரிஞ்சிடும் எந்த அளவுக்கு அதை ஒர்க் பண்ணி டீட்டெயிலாக கொண்டு வந்திருக்காங்க, டிஜிட்டலாக எந்த அளவுக்கு அதை 4Kக்கு ரீமாஸ்டர் பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ கண்டிப்பாக படம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி. ட்ரைலரை பொறுத்த வரைக்கும் அந்த வீடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்குது. படம் ரொம்ப கிரிஞ்சாக தான் இருக்க போகுது, அதில் மட்டும் எந்த ஒரு மாற்றமே இல்லை. இப்போ இருக்கிற ஆடியன்ஸுங்களுக்கு இந்த படம் செட் ஆகுமா, என்ன மாதிரி ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம்.